இல்லை நீங்கள் மார்னிங் ஒரு 10:30 இல்லை 10:45 அந்த மாதிரி டைமில் ஒரு சவுண்டு கேட்டது, பயங்கரமான சவுண்டு. ஸோ நாங்கள் பார்த்தோம், என்னென்னு பார்த்தா மேலே இருக்கிற டவர் வந்து எங்கள் வீட்டு மேலே விழுந்து ஒரு சைடு சுவர் இடிஞ்சு அப்படியே விழுந்துருந்தது. நல்ல காலத்தில் சின்ன சின்ன பசங்க இருந்தாங்க, விளையாடிட்டு இருந்தாங்க. ஏதோ உள்ளே வந்ததுனால ஜஸ்ட் எஸ்கேப், இல்லைனா மேலே விழுந்துருந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். அவங்கன்னு மட்டும் இல்லை, பெரியவங்க மேலே விழுந்திருந்தாலே கஷ்டமாக இருந்திருக்கும். ஏன்னா நீங்கள் கல்லோட சைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே மொத்தமாகவே அந்த ஒரு சைடு பீமே மொத்தமாக விழுந்துட்டுருக்குது. ஸோ இது ஒரு 10:45க்கு நடந்தது. ஸோ இதை பற்றி நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் G1 வெப்பேரி போலீஸ் ஸ்டேஷன்லையும். இவங்க டீமும் டவர் வச்சவங்க டீமும் வந்திருக்காங்க. மேனேஜர் வந்து லக்ஷ்மின்னு சொல்லிட்டு, ஸோ இன்றைக்கி 7 மணிக்கு விசாரிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க G1 வெப்பேரி போலீஸ் ஸ்டேஷனில். அவங்கக்கிட்ட நாங்கள் ஆனால் சொல்லிட்டோம், இதுமாரி இந்த மாதிரி வைக்காதீங்க, ரெசிடென்ஷியல் ஏரியா தான், சின்ன பசங்க இருக்காங்க, பெரியவங்க இருக்காங்க, இந்த மாதிரி ஆச்சுன்னா கஷ்டம். மோரோவர் இங்கே வந்து இன்றைக்கி வந்து மழையும் இல்லை, காற்றும் அடிக்கலை, பட் எப்படி விழுந்ததுன்னு தான் எங்களுக்கு தெரில. ஒரு வேளை பராமரிப்பு எப்படி இருக்குன்னு தெரியல எங்களுக்கு. ஆனால் அதை பற்றி சொல்லிட்டோம். அவங்கக்கிட்டேயும் என்ன சொல்லியிருக்கோன்னா, அந்த டீம் கிட்ட இந்த மாதிரி வைக்காதீங்க, ரிமூவ் பண்ணிவிடுங்கன்னு சொல்லியிருக்கோம். அவங்க ரிமூவ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன சேதாரம் இருக்கோ அதை நாங்கள் ரெடி பண்ணி தரோன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் இது மேபி எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 to 5 years பேக் வச்சுருப்பாங்க. ஸோ அப்போதுலேருந்தே அப்படி தான் இருக்குது. ஆக்சுவலாக என்ன கேட்டால் வைக்கக்கூடாது தான் ரெசிடென்ஷியல் ஏரியாவில், பட் இங்கே வச்சுருக்காங்க. வச்சவர் வந்து பக்கத்து வீட்டு பேர், அவங்க பேர் பார்த்தீங்கன்னா சுரேஷ்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களோட வீட்டுக்கு மேலே தான் வச்சுருக்காங்க. இப்போ என்னென்னா மேலே விழுந்ததில் யாருக்குனாச்சும் எதுனா இருந்தது தான் ரொம்ப கஷ்டம். இது எல்லாேருக்கும் தெரியணும். இந்த மாதிரி டவர் இருக்குது, வீட்டில் இருக்குதுன்னா அக்கம் பக்கம் பார்த்து இருக்கணும், சின்ன பசங்க இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும். ஏன்னா ஒன்ஸ் அந்த மாதிரி எதனா ஒரு இன்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் அந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும், கல் எவ்வளோ பெருசு விழுந்துருக்குன்னு. அதுவும் போகிற இடம் தான், நடக்கிற அந்த படிப்பாதையில் தான் அந்த மாதிரி ஆயிருக்குது. ஸோ ஜாகிரதையாக இருக்கணும் எல்லாருமே. இந்த மாதிரி எதனாச்சும் சொன்னாங்கன்னா முக்கால்வாசி வைக்காதீங்க, அதுவும் மெயினாக ரெசிடென்ஷியல் ஏரியாவில் வைக்காதீங்க. அதுதான். இல்லை என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க? கம்ப்ளைண்ட்னு பார்த்தா இந்த மாதிரி விழுந்திருக்கு, எங்களுக்கு எடுத்துருங்க, ரிமூவ் பண்ணுங்கள், இதுமாரி இந்த மாதிரி வைக்காதீங்க, இந்த ஏரியாவிலே வைக்காதீங்க, புருஷாக்கத்தில் வைக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அவங்க இன்னும் ஸ்டெப்ஸ் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதான் என்கொயரிக்கு 7 o'clock கூப்பிட்ருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் போனால் தான் அந்த என்கொயரி எடுக்கிறாங்களா இல்லையான்றது தெரியும். என்ன நிறுவனத்தை சேர்ந்த டவர்? அது BSNL GTன்ற மாதிரி சொன்னாங்க அந்த டவர். அதுதான், வேற ஒன்றும் இல்லை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.